வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வெற்றி ப்ரோக்கர் தான் இருக்கோம். வெல்கம் ப்ரோ. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரோவோட ஐஃபோன் 12 வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ ப்ரோ பார்த்தீங்கன்னா மேக்புக்கும் புதுசாக எடுத்திருக்காரு, மேக்புக் ப்ரோ எடுத்திருக்காரு. ஸோ இந்த மேக் வந்து அவரோட யூசர் ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ கேட்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி யூசர் ரிவ்யூஸ் உங்களுக்கும் வேணும், அதாவது நீங்களும் யூஸராக ஒரு ரிவ்யூ கொடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் ப்ரோ. திருப்பி அகைன் நம்ம வந்து செட்டப் பண்ணி வந்திருக்கோம். சரி, இப்போ நீங்கள் ஐஃபோன் வந்து ஆக்சுவலாக எடுத்துருந்தீங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஐஃபோன் எடுத்துருந்தீங்களா இல்லை மேக் எடுத்துருந்தீங்களா ப்ரோ? இல்லை, ஐஃபோன் தான் எடுத்துருந்தேன். ஐஃபோன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேக். ஐஃபோனில் தான் எனக்கு கான்ஃபிடென்ட் வந்து. இது வந்து ஆக்சுவலாக ஐஃபோன் எடுத்தனால நீங்கள் மேக் வந்திருக்கீங்களா, இல்லாட்டி பொதுவாகவே எடுத்தால் மேக் தான் எடுக்கணும்? ஐஃபோனில் வந்து எடுத்து யூஸ் பண்ணதில் எனக்கு ஒரு நல்ல ஒரு கருத்து வந்துச்சு. நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஓகே, சரி, அப்படின்னா அதை கம்பேர் பண்ணுறப்போ மேக் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு. இது வந்து ஆக்சுவலாக என்ன மாடல் ப்ரோ? நீங்கள் எவ்வளோத்துக்கு எடுத்தீங்க? இது எடுத்து எவ்வளோ மந்த்ஸ் இருக்கும்? மேக்புக் ப்ரோ 2019 மாடல். 2019. ஓகே. ஆனால் வாங்கினது வந்து 2021 வாங்கியிருக்காங்க. நான் வந்து செகண்ட் ஹேண்ட்ஸில் தான் வாங்கினேன். ஓகே. ரேட்டு வந்து 1 lakh. 1 lakh கரெக்டாக? ஓகே ப்ரோ. இப்போ நம்ம 1 lakh பட்ஜெட்டுக்கு வந்துட்டோம்னா மேக்கில் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா மேக்புக் ஏர்லேயே 15 inch மாடல் இருக்குது, 13 inch மாடல் இருக்குது, M1 இருக்குது, M2 இருக்குது, M3 இப்போ புதுசாக வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வந்து அந்த 1 to 1.5 lakhs அதில் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்டில் இன்டெல் பேஸ் எடுத்துருக்கீங்க. ஸோ இது வந்து எப்படி உங்களுக்கு, எதனால நீங்கள் இன்டெல் போனீங்க? ஸ்பெசிஃபிக்காக அது ரீசன் இருக்கா இல்லை எப்படி? நான் ஆக்சுவலாக M1ல ப்ரோ மாடல் தான் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. பெரிய மாடல், அதாவது 16 inch. 16 inch. ஏன்னா எனக்கு 13 inch வந்து ஒரு டிஸ்பிளே கம்மியாக இருக்குது. ஒரு ரொம்ப சின்னது தான். ஓகே. எடிட்டிங் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அப்போ போனப்போ வந்து 2019 மாடல் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு. இந்த முன்னாடி இருக்க டச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டச் பார். ஓகே, அது பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இன்டெல் எல்லாருமே சொன்னாங்க M1 வந்து நல்லாயிருக்கும் இன்டெலோட கம்பேர் பண்ணுறப்ப. ஃபேன் அதிகமாக இருக்குது, ஸோ ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து நான் வச்சுருந்த பட்ஜெட் 1 தான் வச்சுருந்தேன். அப்படின்னா M1ல வந்து போனோம்னா 115 இல்லை 120 கிட்ட வந்துடும். ஓகே, செகண்ட் ஹேண்ட்ஸில் நான் சொல்கிறேன். அப்படி போகிறப்ப எனக்கு பட்ஜெட் கொஞ்சம் இடிச்சுது. சரி, எனக்கு இதுவும் பிடிச்சிருந்துச்சு. சரி, 2019 நல்லா தான் இருந்துச்சு. ஓகே. இப்போ ஆக்சுவலாக இதில் புதுசாக உங்களுக்கு இந்த M1 ஏர் இருக்குல்ல, M1 ஏர், M2 ஏர்லாம் நம்மளுக்கு அந்த பட்ஜெட்டில் இருக்குது. ஸோ அதையே நீங்கள் வந்து ஸ்கிப் அவுட் பண்ணீங்க. ஸ்பெசிஃபிக்காக அது ரீசன்ஸ் இருக்கா? ரேட்டுமே புதுசு பார்த்தீங்கன்னா 256. அப்புறம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அது வந்து 16 தான் சொல்லியிருந்தாங்க. இது வந்து 64 இன்டர்னல் ரேம். ஓகே, ரேம் வந்து இது 64. ஓகே. அதனால எஸ்எஸ்டி இது எத்தனை ஜிபி? எஸ்எஸ்டி 512. ஓகே. ரேமும் ஒரு விஷயம், ஆனால் வந்து எனக்கு 16 inch தேவை. 16 inch தேவை. அதனால தான் மெயினாக நான் இப்போ அதுக்குமே இப்போ ஆப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா 15 inch ஏர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மாடல் ஒரு லைனப் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுலேருந்து இதுக்கு நீங்கள் வந்து இல்லை, எனக்கு ஏர் மாடல் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, ப்ரோ மாடல் தான் போகணும் அப்படின்ட்டு. அதனால தான் சரி ப்ரோவில் எப்படியுமே பார்த்தீங்கன்னா மேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏருக்கும் ப்ரோவுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதனால் பர்ஃபார்மன்ஸ்லேயும் வயசு அதுக்காக யூஸ் பண்ணி நான் ப்ரோஸ் மாடல் தான் போகணுன்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். அப்படி பார்த்தப்ப ஓகே ப்ரோ. இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் வச்சிருக்க மாடலு i7. இப்போ இதில் நமக்கு வந்து 2 மாடல் வந்துச்சு, i7 வந்துச்சு, i9 வந்துச்சு. ஸோ உங்களோட மாடல் வந்து என்ன? i9. ஓகே. இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது என்ன பர்பஸுக்காக ஆக்சுவலாக நீங்கள் மெயினாக வாங்குனீங்க? நான் அதை போன வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு விஸ்காம் எடிட்டிங் மெயினாக ஃபோக்கஸ். மெயின்லி வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோஷாப், வீடியோ எடிட்டிங்கு, ஃபைனல் கட். ஓகே. அது மாதிரி இதுக்கு யூஸ் ஆகணுன்றதுக்காக மேக்புக். ஓகே. இப்போ நம்ம டைரெக்டாக வந்து பாயிண்ட்டுக்கு போயிடும். மெயினான விஷயம் வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? ஏன்னா இப்போ நம்ம கம்பேரிங் டு M1, M2 அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணோம்னா M1க்கு ஓரளவுக்கு இது வந்து M1 விட பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் M3 இல்லை அந்த மாதிரிலாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸஸ் கம்மி தான். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இது ஃபீல் ஆச்சு? நான் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு வந்து M1 வச்சுருக்கான். ஓகே. அதில் வந்து ஹீட்டிங் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. அப்புறம் வந்து அவன் 16 GB ரேம் வச்சுருக்கான். அது வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களே வீடியோஸ், அதை எக்ஸ்போர்ட் பண்ணி நான் அதை பார்த்ததில்ல. பட் ஆனால் இதை யூஸ் பண்ண வரைக்கும் நான் விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். விண்டோஸில் வந்து ரொம்ப லேட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து 64னால ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. நான் வந்து ஒரு
15 மினிட்ஸ் ஒரு வீடியோ இருந்துச்சு. நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நார்மலாக ஒரு விண்டோஸில் போனால் எப்படியும் 10 to 15 மினிட்ஸ் காட்டும். ஓகே. திடீர்னு ஏன்னா நம்ம முடிச்சுட்டு அடுத்தது ஒரு வேலைக்கு போகிறோம், கன்ஃபார்ம் வந்து ஒரு லேப் இருந்தால் தான் நம்மளுக்கு வேலைக்கு போகணுங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் போனப்போ எனக்கு மேக்புக் எடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, அதனால் அதை எடுத்தேன். ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு ஒன்றும் இதில் குறைய இல்லை, ஹீட் ஆகுது. ஓகே. இப்போ ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி பண்ணலீங்க, தேங்க் காட் நீங்கள் இது வாங்கிட்டீங்க ஆக்சுவலாக 2019. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த மாடலில் வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும், உங்களோட விட அது சுத்தமாக யூஸே பண்ண முடியாத அளவுக்கு ஹீட் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்படி ஹீட்டிங் இஷ்யூ ஓரளவுக்கு ஓகேவா இருக்கா, இல்லாட்டி வந்து ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை என்ன? நார்மலாக 2018 நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் ரொம்ப ஹீட்டிங் இருக்கு. ஆனால் M1 வந்து ஹீட்டே இல்லை. இது வந்து அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது அப்படிதான் சொல்லணும். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம இதோட கீபோர்டு வந்து இதில் ஆக்சுவலாக பட்டர்ஃப்ளைலேருந்து இப்போ இந்த மாடல் வரும்போது தான் பட்டர்ஃப்ளைலேருந்து மேஜிக்கு ஸ்விட்ச் ஆனாங்க ஆப்பிள். ஸோ நீங்கள் பட்டர்ஃப்ளை இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா பட்டர்ஃப்ளை கீபோர்டு? ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருந்துச்சு? இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, லைட்டாக டச் பண்ணாவே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது மாதிரி தான். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து ட்ராக் பேடு. ஏன்னா உங்களுக்கு மேக்கில் வந்து ரொம்ப பெரிய ட்ராக் பேட் இருக்கும், அது உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் ட்ராக் பண்ணுறோம். ஓகே, அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த எல்லாமே ரொம்ப லாங்காக இருக்கனால நம்மளுக்கு இதில் மவுஸை யூஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு யூஸே இல்லை, நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பீக்கர்னு பார்க்கும்போது 16 இன்ச்சில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க. ஓகே, எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக போட்டு காமிச்சிடுறேன், யூசர்ஸுக்கு மாண்டேஜ் மாதிரி போட்டு காமிச்சிடுறேன். ஆக்சுவலாக நீங்கள் M1 வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஃப்ரெண்டு யாரோ வச்சுருக்கேன்னு சொன்னாங்களே. ஸோ M1 இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கீங்க, டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு அதில் இருந்துச்சு? லைட் ஸ்பீக்கர் டிஃப்ரெண்ட் இருக்குது, சும்மா அந்த பேஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட், கொஞ்சம் பேஸ் அதில் அதிகமாக இருக்க மாதிரி, சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இருக்கணும்ல. ஓகே, இது அதுக்கு முந்தின அந்த மாடல் அதுலேருந்து கொஞ்சம் மாற்றி, கண்டிப்பாக அப்படி மாற்றின வரைக்கும் எனக்கு 2019 நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண விண்டோஸ் ஸ்பீக்கர்லாம் கம்பேர் பண்ணுறப்ப விண்டோஸ்லாம் ஒன்றுமே கேட்காது. அப்படியே நான் இதில் கேட்குற ஃபஸ்ட் டைம் வாங்கி வச்சு கேட்குறேன், செம எஃபெக்டிவாக இருந்துச்சு, ரொம்ப எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. முக்கியமாக நான் வாங்கினோன்னையும் ஒன்று எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணது ஒரு விஷயம் அப்படின்னா ஸ்பீக்கர்னு தான் சொல்லுவேன். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் மேக்குக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. ஏன்னா வந்துட்டு பெரிய டிஸ்பிளே 16 இன்ச்சுங்கிறதுனால நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே. மெயினாக இப்போ நிறைய பேர் விண்டோஸ்லேருந்து இதுக்கு போகிறதுக்கான காரணமே அதுதான். ஏன்னா வந்துட்டு கிளைண்ட்ஸுக்கிட்ட காமிக்கணும் அந்த ஒர்க், இப்போ உங்களுக்கு டிசைனிங் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கிற பட்சத்தில் காமிக்கும் போது ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அது எப்படி கலர் ரேடிங் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு கலர்லாம் அக்யூரேட்டாக இருந்துச்சா? டிஸ்பிளே பற்றி நீங்கள் சொல்கிறதா என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை நான், இது வரைக்கும் ஏன்னா அதிகமாக மேக் யூஸ் பண்ணதில்லை. ஓகே, விண்டோஸாக இருக்கட்டும், இல்லை லேப்லையும் விண்டோஸ் லேப் இருக்கும்ல அதுலேயே இருக்கட்டும், இல்லை கம்ப்யூட்டர்லேயே இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ண அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளேயில் இந்த பட்ஜெட்டில் ஒரு லேப்லேயே வந்து இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி கொடுக்க முடியும் அப்படின்னா மேக் புக்கில் தான் நம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க. நான் பார்த்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கலர்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணணும் நம்மளை, அந்த அளவுக்கு ஒரு கலரை வந்து தூக்கி கொடுக்குற மாதிரி சூப்பராக இருக்கும் உண்மையுமே. அதே மாதிரி எனக்கு இன்னொன்று இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த டச் கீபோர்ட்லேயே வந்தீங்கன்னா இங்கே ஒரு டச். ஓகே, அது ஆனால் இப்போ ரீசெண்ட் மாடலில் வந்து அதை இல்லை ரிமூவ் பண்ணிட்டாங்க. எனக்கு யூடியூப்லலாம் வீடியோ பார்க்குறப்ப எனக்கு ஆடெல்லாம் வந்துச்சுன்னா சர்ன்னு ஸ்கிப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஓகே ஓகே ப்ரோ. அந்த மாதிரி அது சின்ன விஷயம் தான், பட் இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி பில்ட் குவாலிட்டியை பற்றி கேட்டோம்னா கீழே போட்டது இல்லாட்டி லைட்டாக சைடில் தேய்ச்சிட்டு போனது அந்த மாதிரி இது வரைக்கும் நடந்திருக்கா? பிளாஸ்டிக்கு இது சூப்பர் தானே ப்ரோ. ஓகே, கண்டிப்பாக இன்டெரக்டாக தான் சொல்கிறேன், ஆனால் பிளாஸ்டிக் கம்பேர் பண்ணுறப்ப இது நல்லா தானே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மெயினான கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 16 இன்ச் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க.
ஸோ அப்போ நம்ம விண்டோஸில் போகும்போது இதை விட பெரிய மாடல், அதாவது 16.5 இன்ச்சு 17 இன்ச் லேப்டாப் கூட அந்த நீங்கள் வச்சிருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பட்ஜெட் தான், 1 லேக்கு வந்து எடுக்க முடியும். அதுவும் இப்போ டூயல் ஸ்க்ரீன் ஓடலாம் வருது, ஏசஸில் லேப்டாப் வருது. ஸோ அப்போ அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு போனதுக்கான காரணம் என்ன ப்ரோ? அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியமாக நான் ஃபோக்கஸ் பண்ணது காரணம். இப்போ நான் நார்மலாக விண்டோஸ் சைட் போனேன்னா எனக்கு புதுசாக வாங்கினப்போ ஸ்பீடாக இருக்கும், பட் ஸ்டோரேஜ் தேவையாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் யூசேஜ் பண்ணுறது பொறுத்து குறையிறதா இருக்கட்டும், அது ரொம்ப உங்களுக்கு தெரியும்ல. ஓகே ஓகே யூஸ் இல்லை. நீங்கள் ஆக்சுவலாக இன்டெல்லில் வந்து இப்போ ரீசெண்ட் மாடல் எடுக்கும்போது ஆக்சுவலாக இதை விட பெட்டராக பர்ஃபார்மன்ஸில் பண்ணிட்டாங்க. பட் விண்டோஸ் ஆப்டிமைசேஷன் உங்களுக்கு மேக்ஓஎஸ் அளவுக்கு இருக்காது. மேக்ஓஎஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுதான் ஆக்சுவலாக உங்களுக்கு மேக்ஓஎஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரோ நல்லா ஸ்பீடாக இருந்துச்சா? எது சொல்கிறீங்க? இல்லை மேக்ஓஎஸ் வந்து ஏன்னா இப்போ M1 வந்ததுக்கப்புறம் ஆப்பிள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸை நம்மளுக்கு இன்டெலுக்கு கட் அவுட் பண்ணிடுறாங்க. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதில் எப்படி ஃபீல் ஆச்சு? நான் அது மாதிரி ஃபீல் பண்ணவே இல்லை ப்ரோ. ஃபீச்சர்ஸ் எதுவும் கட் இல்லை. ஓகே, தெரிஞ்சிருந்தா சொல்லலாம். எனக்கு தெரியும். அப்டேட் இப்போ வரைக்கும் வந்துட்டு தானே இருக்குது இதில்? எல்லா அப்டேட்டும் இருக்குது. எல்லா அப்டேட்டும் இருக்குது. ஓகே, பட் ஆனால் உங்களுக்கு இப்போ யூஸ் பண்ணால் கூட லேட்டஸ்ட் மாடல் யூஸ் பண்ணுற அந்த ஃபீல் கிடைக்குதா? இல்லை, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் எல்லாமே கிடைக்குது. ஓகே ஓகே ப்ரோ. பேட்டரி லைஃப்பை பற்றி சொல்கிறதுனா என்ன சொல்லி, ஏன்னா இதில் பேட்டரி லைஃப் வந்து M1ஓட கம்பேர் பண்ணால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா M1 வந்து அது பார்த்துருக்கேன், சிலிக்கான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ரெண்டு ஒரு படம் இருக்கு. ஏன்னா கேமிங் லேப்டாப் கம்பேர் பண்ண நான் அது மாதிரி நீங்கள் M1 கம்பேர் பண்ணிங்கன்னா சுத்தமாக இருக்காது. ஓகே, எனக்கு தெரியும். ஏன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் ஒரு நாள் சார்ஜ் போட்டோன்னா அவன் 2 நாள் யூஸ் பண்ணான். எனக்கு பொறாமையாக இருக்குது. ஒரு சார்ஜ் போட்டு 100% இருக்குது அப்படின்னா ஒரு 1.5 படம் தான் பார்க்கவே முடியும். அப்படின்னா 1.5 படம் அப்படின்னா 2.5 மணி நேரம் ப்ளஸ் 1 மணி நேரம் 3.5 மணி நேரம் இதுதான் யூஸ் பண்ண முடியும். அவன் யூஸ் பண்ணுறான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் யூஸ் பண்ணுறான். என்னால் யூஸ் பண்ண முடியும். இன்னும் ஒரு 20,000 ரூபா போட்டு M1 எடுத்துடலாமா யோசிச்சுட்டுலாம் இருக்கு. அது மாதிரி பேட்டரி லைஃப் கொஞ்சம் உங்களுக்கு ஆவரேஜ் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஸ்பீடாக இருக்கு, ஏறி இருக்கு. அதனால ஃபாஸ்ட் சார்ஜிங். ஆமாம், உங்களுக்கு 140 வாட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு பெட்டராக இருக்கிறதுனால ஓகேவாக இருக்கும். இப்போ ஆக்சுவலாக 2024 இந்த லேப்டாப் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி, ஏன்னா இப்போ இன்னைக்கு நிலைமை வந்து மாறிடுச்சு. நிறைய மாடல் உள்ளே வந்துருச்சு. நீங்கள் புதுசே வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து போக முடியும். இப்போ ஆஃபர்லலாம் பார்த்தீங்கன்னா M2ல 512 GB நம்மளுக்கு இந்த பட்ஜெட்டில் எடுக்க முடியும். ஸோ இன்னைக்கு தேதியில் இதை நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? யாரும் கேட்குறாங்கன்னா அதாவது ஸ்பெசிஃபிக் நீட் இல்லாமல் ஜென்ரல் M1லேயே எடுக்கலாம்னு சொல்கிறீங்களா? இல்லை ஜென்ரல் யூஸராக இப்போ ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க இது எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க? எடுக்கலாம் தான் சொல்லுவேன். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் தான் மெயின் ஃபோக்கஸ். ஏன்னா நம்மக்கிட்ட காசு இருந்தால் தான் அதை எடுக்கவே முடியும். இல்லை நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக் நீட் இருந்துச்சு, அவங்கக்கிட்ட காசு இருக்குது, எனக்கு வந்து இதுக்கு இந்த அளவுக்கு பட்ஜெட் எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் வச்சிருக்க இந்த மாடல் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் M1 சொல்லுவேன். M1 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஹீட் இருக்காது, அதே மாதிரி சார்ஜும் நிறையா நிற்கிது. இப்போ 13 இன்ச்லாம் வந்துட்டு புதுசே அந்த ப்ரைஸை கிடைக்கும் போது ஒரு ஜென்ரல் யூசர்ஸுக்கு நீங்கள் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? இல்லை நீங்கள் நிறைய பேர் 13 வச்சுருக்காங்க, நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் அதை யூஸ் பண்ணலை. அப்படி எப்படியும் பார்த்தீங்கன்னா இது கம்பேர் பண்ணுறப்ப M1 நல்லா தான் இருக்கும். ஓகே, நீங்கள் அப்படி 13 இன்ச்சு போகிறதுனால போகலாம். உங்களுக்கு 16 இன்ச்சு வேணும் அப்படின்னா இந்த இதுக்கு நீங்கள் இது மெயினாக உங்களுக்கு ரேமுமே 64 GB கிடைக்கிறது வந்து, ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்குது ப்ரோ. நீங்கள் ஆக்சுவலாக M1 M2 அந்த சிப்பு மாறினதுக்கப்புறம் நீங்கள் உங்களால் 64 GB நீங்கள் எடுக்கவே முடியாது. ஏன்னா ப்ரைஸ் அந்தளவுக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் வாங்கின ப்ரைஸை விட அவங்க வாங்கியிருக்க ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக. ஏன்னா இது வந்து 64 GB கான்ஃபிகர் பண்ணி எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது 2 lakhs அபோவ் போயிருக்கு. 16 GB 32 GB வச்சுருக்கான். அவன் ஃபஸ்ட்டு புதுசாக வாங்கினப்ப 2021 தான் வாங்கினான். ஓகே, புதுசாக வாங்கினப்ப அவன் வாங்கின ரேட் வந்து எவ்வளோ சொன்னான்? 1,85,000 சொன்னான். ஆமாம், அதான் அந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்துடும். ஸோ அப்போ ரேமெல்லாம் பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக அவ்வளோ ரேம் இப்போ வந்து கிடைக்காது. ஸோ வாங்கினதுக்கப்புறம் எதுவும் ஃபீல் பண்ணிங்களா ப்ரோ? இப்போ ரீசெண்டாக லான்ச் எல்லாம் M3 எல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு ஆஃபர்லாம் நிறைய வந்துருக்கும். நான் M1 யூஸ் பண்ணுறப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னடா இது ஹீட் ஆகுது ப்ளஸ் வந்து சார்ஜ் நிற்கலையேங்கிறது ஒரு பர்பஸ் மட்டும் தோணுது. ஓகே, வேற வழி இல்லை. அப்புறம் இது மாதிரி எனக்கு பட்ஜெட் இருக்கனால நான் இதுக்கு தான் போய் ஆகணும்னு. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் எதுவும் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற ஐடியாவா, இல்லாட்டி இது அப்படியே வச்சுக்கிற மாதிரி? ஒரு 1 இயர் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இதே எனக்கு பிடிக்கல அப்படின்னா போஸ்ட் மாதிரி தானே ஆகும். ஓகே, ஏன்னா இப்போ நீங்கள் வந்து விண்டோஸ் போகிறதுக்கு மேக்புக் போனீங்கன்னா இது நீங்கள் வாங்கின விலையோட ஒரு 10,000 கம்மியாக சேல் பண்ணிடலாம்.
ஓகே. உங்களுக்கு தெரியும், இப்போ நான் இப்போ ஒரு ஐஃபோன் வந்து வாங்கினேன் அப்படின்னா ரீசேல் வேல்யூ பேசிக்காவே நமக்கு இதுக்கு அதிகம். இதே வந்து என் ஃப்ரெண்டு நிறைய ஆக்சுவலாக ரீசேலே எடுக்க மாட்டாங்க, நம்ம கொடுக்கறதே கஷ்டம். வந்து அவன் 60,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கா, ரீசேல் வந்து 25,000 ரூபாய்க்கு விற்கிறான். இதில் என்ன இருக்குது சொல்லுங்க. இது வந்து நான் 2 வருஷம் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் ரீசேல் எனக்கு அதிகமாகவே போகும். ஓகே, இது 1 லேக் நான் வாங்கியிருக்கேன், இது 2 வருஷம் யூஸ் பண்ணியிருக்காங்களே. ஓகே, அப்போ கம்பேர் பண்ணுறப்ப மேக் வாங்கிட்டு நீங்கள் மறுபடியும் அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். எப்படியும் நம்ம போக போக அப்கிரேட் பண்ணிகிட்டே தான் போவோம். இப்போ நம்ம ஐஃபோன் 12 வாங்கியிருக்கேன், 13 போவேன். அப்போ ரீசேல் பண்ணணும் அப்படின்னா இதுதானே பெஸ்ட்டு. அப்படி கம்பேர் பண்ணுறப்ப ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் விஸ்காம் படிக்கிறதுனால நான் கேட்குறேன், சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இதில் யூஸ் பண்ணுவீங்க? அண்டு எதனால பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விஸ்காமில் இருக்கிறவங்க இல்லாட்டி அந்த சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது மேக்கு தான். சவுண்ட் இன்ஜினியர்லேருந்து நம்மளுக்கு வீடியோ எடிட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே வந்து மேக் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி எதுவும் காரணம் இருக்கா, இல்லாட்டி ஜஸ்ட் ஷோ ஆஃப்காக தான் மேக் ப்ரிஃபர் பண்ணுறாங்களா? உங்களோட கருத்து. ஃபைனல் கட் இருக்கா விண்டோஸில் வராது? இல்லை, அது இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் போயிடுறேன். ஏன்னா பட் ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இப்போ நம்மளுக்கு ப்ரீமியர், இப்போ ரிசால்வ் டெவன்சி ப்ரீமியர் இதில் ஏற்றலாம்ல, அது எல்லாமே இதில் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி கம்பேர் பண்ணுறப்ப நம்ம விண்டோஸில் யூஸ் பண்ணுறது இதில் நாங்கள் ஏற்றிக்க முடியுது. அது இல்லாமல் ஸ்பெஷலாகவும் இதில் ஆப்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஏன்னா ஸ்பீடாக இருக்கட்டும், இல்லை யூஸ் பண்ணுற டக்குன்னு இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ட்ராக் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா விண்டோஸில் போயிட்டு அது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அது பிடிச்சிட்டு ஒரு பட்டன் அழுத்திக்கிட்டே இப்படி ட்ராக் பண்ணி கொண்டு போய் வைக்கிறோம். அதுக்கு இப்படி 3 ஃபிங்கர்ஸை வச்சு ஈஸியாக இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் தோணும், ஆனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளோட டைம் ரொம்ப சேவ் பண்ணுது. அதுக்காக மேக் தான். ஸோ அதனால விஸ்காம் வந்து மெயினாக இந்த இது சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ஆப்பிளோட இருக்கிறனால வேறு வழி இல்லாமல் மேக் வாங்குறாங்க. அப்போ மேபி உங்களுக்கு விண்டோஸில் இருந்துச்சுன்னா அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே விண்டோஸில் இருந்துச்சுன்னா விண்டோஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பில் குவாலிட்டி இருக்கு. நான் இப்படி சொல்லிக்கிட்டே போவேன். ஓகே, ஏன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இதை நம்ம இங்கே கீழே போட்டோம்னா என்ன டேமேஜ் ஆகும், ஸ்க்ராட்ச் ஆகும். டேமேஜ்னா என்ன, இந்த மூலையில் வந்து லைட்டாக அப்படி கர்வாக ஆன மாதிரி ஆகும். பிளாஸ்டிக்னா உங்களுக்கு கொஞ்சம் நாள் ஃபேட் ஆயிரும், அந்த மாதிரி இஷ்யூஸ் அது மாதிரி ஆகும். இப்போ பிளாஸ்டிக்னா பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் கீழே விழுந்தா நிற்குமா? என் இந்த சைடு ஃபுல்லாக இது உடஞ்சிரும். இப்போ கேமிங் லேப்டாப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபேன் வைக்கிறதுக்காக கிராஃபிக் கார்டு அந்த ஃபேன் வைக்கிறதுக்காக சில கேப்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கீழே விழுந்துச்சுன்னா நொறுங்கிடும். ஓகே, எல்லாமே அப்படிலாம் பார்க்கணும்ல. நம்ம 60,000 ரூபாய்க்கு போட்டு லேப்டாப் வாங்குறோன்னா கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் போயிடும்ல 60,000. அப்படிலாம் யோசிக்க. இப்போ கடைசி இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு பில்டின் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பவரில் கனெக்ட் பண்ணும்போது ஒரு பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரியில் வரும்போது ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா பொதுவாக விண்டோஸ் லேப்டாப்பில் இந்த டிஃபரன்ஸ் இருக்கும், மேக்கில் அவ்வளோ இருக்காது. பட் இதில் வந்து டெடிகேட்டட் ஜிபி இருக்கிறதுனால நான் கேட்குறேன், டிஃபரன்ஸ் உங்களுக்கு வந்து எதுவும் இல்லை? அப்படிலாம் எதுவும் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது. பவரில் கனெக்ட் பண்ணாலும் பண்ணாட்டியும் ஒரே பெர்ஃபார்மன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அது கிடைச்சிட்டு இருக்கு. நான் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், வீடியோ வந்து நான் கம்பேர் பண்ணப்போ அதில் எக்ஸ்போர்ட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு வந்து 42 or 15 மினிட்ஸ் காட்டி இருந்துச்சு, 14 to 15 மினிட்ஸ் சாரி. ஆனால் இதில் கம்பேர் பண்ண எனக்கு 3 to 4 மினிட்ஸ் காட்டுனுச்சு. ஓகே, எனக்கு 64 வேறு சொல்லியிருந்தேன்னா எனக்கு ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு. அதுவே எனக்கு ரொம்ப ஃபில்ஃபில் பண்ணிடுச்சு. எனக்கு வந்து போதும், இது போதும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு. ஓகே ப்ரோ, இதில் வந்து ஒரு பெரிய மைனஸ் பார்த்தீங்கன்னா அப்கிரேடபிலிட்டி. ஏன்னா இது வந்து இன்டெல் மாடலாகவே இருந்தாலும் இதில் நமக்கு ரேமோ எஸ்எஸ்டியோ அப்கிரேட் பண்ண முடியாது, சால்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? 64க்கு மேலே என்ன பண்ணுறல நீங்கள் வாங்கினது ஓகே. இப்போ எஸ்எஸ்டி வந்து 512 தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ விண்டோஸ் லேப்டாப்னா ஃபியூச்சரில் நான் வந்து அப்கிரேட் பண்ண முடியும். அது ஒரு இஷ்யூ தான். கொடுத்துருந்தா பெட்டர் தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே ப்ரோ, ஃபைனலி இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னா என்ன சொல்லுவீங்க? ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் பாசிட்டிவ். எனக்கு அந்த டச்சு கொடுத்ததாக இருக்கட்டும், 2019 சொல்கிறேன், டச்சு கொடுத்ததாக இருக்கட்டும், டிஸ்பிளேவாக இருக்கட்டும், ஸ்பீக்கர்லாம் அல்ட்ராவாக இருக்குது. இந்த அது பேர் டச் பார். ஓகே, இது பேர் ட்ராக் பேட்லாம் 3 ஃபிங்கர்ஸில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் கம்பேர் பண்ண கீபோர்டு யூஸிங்காக இருக்கட்டும். அந்த கீபோர்டு யூஸ் பண்ணுறப்ப ஒரு நல்ல மைனஸ்னா என்ன ப்ரோ சொல்லுங்கள்? மைனஸ் என்ன, ஹீட் சொல்லுவேன். ஓகே, சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்லிட்டேன், ஹீட்டு, சார்ஜ் பிரச்சனை. ஓகே, அவ்வளோதான். இது 2ல் எனக்கு தெரிஞ்சு பேட்டரி லைஃபு. ஓகே ப்ரோ, இவ்வளோ தூரம் நம்ம சேனலில் வந்துட்டு உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நல்லபடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லிங்க. இதே மாதிரி தான் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போகிறாங்க. மறக்காமல் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே நீங்கள் அவங்கள சொல்ல தான் வந்து அவங்க நிறைய வீடியோஸ்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக போடுவாங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.
ஓகே கைஸ், இதே மாதிரி நீங்களும் உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். இதே மாதிரி நம்மளும் சேர்ந்து பண்ணலாம். அண்ட் ஓகே கைஸ், மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.